கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமார் பல தசாப்தங்களாக கட்சியின் பல்வேறு நிலைகளில் பொது சேவையாற்றி மக்கள் மனங்களை கவர்ந்துள்ளார். இளம் வயதிலேயே அரசியலில் தடம் பதித்து இன்றைக்கும் மக்களால் கவரப்படும் இவரின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவையில் 1962ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி கோவிந்தராஜு லதா மணி தம்பதிக்கு மகனாக பிறந்த PRG அருண்குமார் கோவை அரசு மணி மேல்நிலைப் பள்ளியில் பயின்றுள்ளார். பள்ளி படிப்பிற்கு பிறகு கோவை அரசு கலைக்கல்லூரியில் BSc இளங்கலை அறிவியல் பயின்றார். அதன் பிறகு பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் பட்டப்படிப்பை முடித்து பட்டம் பெற்றுள்ளார். கல்லூரி காலத்திலிருந்தே பொது வாழ்வில் PRG அருண்குமார் ஆர்வம் காட்டி வந்துள்ளார். இவருக்கு தீரஜ் ராம் கிருஷ்ணா என்ற மகனும் பிரியங்கா என்ற மருமகளும் உள்ளனர். கட்சியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட PRG அருண்குமார் கட்சியின் அடிப்படை பிரிவிலிருந்து படிப்படியாக உயர்ந்து மாவட்ட செயலாளர் என்னும் முக்கிய பொறுப்பை இவர் எட்டியுள்ளார். 1984ஆம் ஆண்டு கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ஒன்றிய MGR இளைஞர் அணி பொறுப்பாளராக தனது அரசியலில் பயணத்தை தொடங்கினார். 1992இல் MGR இளைஞர் அணியில் மாவட்ட இணை செயலாளராக பதவி வகித்துள்ளார். 1993இல் பெரியநாயக்கன்பாளையம் பேரூராட்சி கழக செயலாளராகவும் ஒன்றிய கழக அவைத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். 1998இல் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக பொருளாளராக பணியாற்றினார். தொடர்ந்து 2003இல் பெரியநாயக்கன்பாளையம் ஒன்றிய கழக செயலாளராக பொறுப்பு வகித்தார். 2005 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளில் கோவை புறநகர் வடக்கு மற்றும் மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளராக பணியாற்றினார். 2015இல் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளராகவும் 2019 முதல் தற்போது வரை கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளராகவும் திறம்பட செயல்பட்டு வருகிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக பல்வேறு நிலைகளில் இவர் ஆற்றிய பணிகள் எண்ணில் அடங்காதவை என்றே சொல்லலாம். பெரியநாயக்கன்பாளையம் பேரூராட்சியின் தலைவராக 1996 முதல் 2016 வரை தொடர்ந்து 4 முறை பதவி வகித்து உள்ளாட்சி நிர்வாகத்தில் பெரும் அனுபவம் பெற்றவர். 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினராக தனது மக்கள் பணியை தொடர்ந்து வருகிறார். தற்போது கோவை ஒசூர் சாலையில் அமைந்துள்ள இதய தெய்வ மாளிகையினை தலைமையிடமாக கொண்டு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளராக கட்சி பணிகளை முன்னெடுத்து வருகிறார். மக்களின் மனங்களை கவர்ந்த இவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பார் என அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்.